Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு பார்க்கற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. குறிப்பா இந்த அக்னிவீர் நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குரூப்லயே இருக்காங்க. இப்போ இவங்க வந்து நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சார் எங்களோட டர்ன் ஓவர் 4 வருஷம் இப்போ முடிய போகுது. 2026 லாஸ்ட்டில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரிட்டைலுமே வாங்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஜாப் என்ன மாதிரிலாம் இருக்குது, மத்திய அரசாங்க பணி ப்ளஸ் மாநில அரசாங்க பணியில் நம்மளுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ சார் இருக்குது, வெளியே வந்தால் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த வீடியோ நம்ம போடுறோம். இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கள். எல்லா அக்னிவீருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வெளியே வந்தால் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துக்காக நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம போடக்கூடிய நோக்கம். அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பகிருங்க, அனைவரும் இதை தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அக்னிவீர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசாங்கம் குறிப்பாக நம்மளோட மோடி கவர்மெண்ட் ஆர்மியில் வந்து 4 இயர்ஸ் டர்ன் ஓவராக அவங்களுக்கு வந்து அக்னிவீர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 4 வருஷம் தான் சர்வீஸ். 4 வருஷம் கழித்து எத்தனை பேர் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அதில் வந்து 25% வந்து திரும்ப அவங்க ஆர்மியில் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. மிச்சம் இருக்க 75% வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இப்போ அவங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 23, 24 வயசுலேயே அவங்க ஆர்மி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஆர்மியில் 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய அரசாங்க படைப்பிரிவு, அதாவது நம்மளோட ஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி இந்த மாதிரி இருக்கிற ரிசர்வ் போலீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10% 50% வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த லெட்டரையும் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து மாநில அரசாங்கம், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்களோட போலீஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்களுக்கு 10% இடைவெளிக்கு கொடுக்கணும் இந்த அக்னிவீருக்கு குறிப்பாக. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசில் வெளியே வராங்க, ப்ளஸ் அவங்க வந்து ட்ரெயின்டு சோல்ஜர், அவங்க வந்து ஆர்மி ட்ரைனிங் எடுத்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த ட்ரெயின்டு சோல்ஜர், அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான லெட்டர்ஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம வாங்க பார்ப்போம். இதுதான் அது பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அக்னிவீர் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 23 மார்ச் 2026 அன்னைக்கு. இதில் அவங்க வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அக்னிவீர்ஸ்க்கு வந்து 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் 25% அவங்க வந்து எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 75% வந்து அவங்க வந்து திரும்ப பென்ஷன் வந்துடுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கடுத்து டிபிஎஸ்யூ அந்த மாதிரி பல்வேறுபட்ட துறைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி MSDE அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக அவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணி அவங்க பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அவங்களோட ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய அவங்க வந்து ப்ரோக்ராம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வொகேஷ்னல் எஜுகேஷனல் ட்ரைனிங், அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க இந்த திட்டத்தின் கீழமாக. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 10 to 15% அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குது, ட்ரேட் ட்ரைனிங் இருக்குது, செக்யூரிட்டி அண்டு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் ட்ரைனிங் இருக்குது. இதெல்லாம் வந்து சிவில் அத்தாரிட்டிஸ் வந்து உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து குறிப்பாக அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஜாப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வந்து ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. இதில் வந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, நெருக்கி ஒரு 10-11 லட்ச ரூபாய்க்கு எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் மைக்ரோ MSME அது மூலமாகவும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மெமரண்டம் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 15 மார்ச் 2023 அன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரோட ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் இன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டு எக்ஸ் அக்னிவீர் இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் சிவில் போஸ்ட் சர்வீசஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே இருக்கிறதுக்குள்ள அவங்கள வந்து என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் A, குரூப் B, குரூப் C லெவல் போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ட் கோஸ்ட் கார்டில் வந்து அவங்களுக்கு வந்து 10% இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப பேர் தெரியாமல் இருப்பாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, யாராவது இந்தியன் கோஸ்ட் கார்டில் அக்னிவீரை வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த லெட்டர் வந்து யூஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களோட கேஸ்ட் வைஸும் அதில் வந்து சர்வீஸ் அதில் இருக்குது, ஏன்னா கேஸ்ட் இருக்குது, அது ஒரு ரிலாக்ஸேஷன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க 11/5/2023 அன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். இதில் வந்து அக்னிவீரை பற்றி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்பில் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து ஆர்பிஎஃப்பில் வந்து கான்ஸ்டபுளாக இது பண்ணுறதுக்கு 10% வந்து அக்னிவீருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ரிட்டையர்ட் ஆக வரும்போது அவங்களோட ஏஜ் கன்சிடர் பண்ணி அதுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஃபிசிக்கலும் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஃபிசிக்கல் இருக்கோ அதை வந்து எக்ஸம்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்களும் அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே நிறையா இருக்குது, நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஏன்னா இப்போ 2026 லாஸ்ட்டுக்குள்ளே அக்னிவீர்ஸ் மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாள் இராணுவ வீரர்கள் மத்தியில் அக்னிவீரும் நாங்கள் வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போகணும். அவங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற போது அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க சரியான பாதையில் போகணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து அந்த ஒரு கஷ்டத்துலேயும் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட இதை ட்ரைனிங்கை மதித்து அவங்களோட சாக்ரிஃபைஸ் பண்ணி மத்திய மாநில அரசாங்கங்கள் அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பேப்பர் லெவலில் தான் இருக்குது. கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீசிங் இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் எவ்வளோ வைப்பாங்க, மெடிக்கல் எவ்வளோ வைப்பாங்க, அதுக்கடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி எதுவும் தெரிய வந்தாலும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். ஜஸ்ட் ஃபார் இது அவேர்னஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, வெளியே வந்தால் நம்ம எப்படிலாம் சேர முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனலில் நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கோங்க. மந்த்லி 29 rupees பே பண்ணி ஜாயின் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்க உடனே நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, சார் உங்கள் வீடியோஸ் வரமாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியல் பார்ட்னர் ஆகிடுவீங்க. பார்ட்னருக்கு இமீடியட்டாக வந்து சேரும். இது போக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளான முயற்சிகள் நம்ம கூட தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம்.